عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். அல்லாஹ்வின் சத்திய தூதர் எம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் கருணையும் சாந்தியும் என்னென்னும் நிலவட்டுமாக. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமிக்க ரமலான் மாதத்திலே அல்லாஹ்வின் கடமையான ஜும்மாவை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இந்த இடத்திலே அமர்ந்திருக்கிறோம். இந்த அருமையான சந்தர்ப்பத்திலே அல்லாஹ் நம்மிடம் செய்திருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒப்பந்தத்தை பற்றி ஞாபகப்படுத்தலாம் என நினைக்கிறேன். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எங்களோடு ஒரு ஒப்பந்தத்தை செய்திருக்கிறார். பலதரப்பட்ட ஒப்பந்தங்கள் அல்லாஹ்வினால் எடுக்கப்பட்டிருக்கிறது. நாங்களும் அதற்கு சம்மதத்தை தெரிவித்திருக்கிறோம். ஆனால் இந்த உலக வாழ்க்கையை நாங்கள் அடைந்த பிறகு அவற்றை மறந்தவர்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் அனைத்து மனிதர்களையும் படைத்து, நான் தானே உங்களுடைய இறைவன், அலஸ்து பி ரப்பிக்கும், நான் உங்களுடைய இறைவன் இல்லையா என்று கேட்ட நேரத்தில் நாம் அனைவரும் ஆம், நீதான் எங்களுடைய இறைவன் என்று நாங்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறோம். முஸ்லிம்களும் சரி, முஸ்லிம் அல்லாதவர்களும் சரி, ஒவ்வொரு மனிதனும் இந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்விடத்திலே நாங்கள் சாட்சி கொடுத்திருக்கிறோம், சாட்சி அளித்திருக்கிறோம், இறைவன் ஒருவன் தான் எங்களுக்கு இருக்கிறான் என்று. இதே போல இன்னொரு ஒப்பந்தத்தை அல்லாஹ் தஆலா எங்களோடு செய்திருக்கிறார். அதை பற்றி திருமறை குர்ஆன்ல 9வது அத்தியாயத்திலே 111வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். என்ன ஒப்பந்தம்? இன்னல்லாஹ் இஸ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பி அன்ன லஹுமுல் ஜன்னா. இது கொஞ்சம் வித்தியாசமான ஒப்பந்தம். என்ன ஒப்பந்தம்? ஒரு வியாபார ஒப்பந்தத்தை அல்லாஹ் செய்திருக்கிறார். மூமின்களோட ஒரு வியாபார ஒப்பந்தம். என்ன வியாபார ஒப்பந்தம் என்றா, இஸ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும். அல்லாஹ் மூமின்களுக்கு விலை கொடுத்து வாங்கிட்டான். எதை வாங்கிட்டான்? அன்ஃபுஸஹும், அவர்களுடைய உயிர்களை வாங்கிவிட்டான். வ அம்வாலஹும், அவர்களுடைய செல்வங்களை வாங்கிவிட்டான். மூமின்களுடைய உயிர்களையும் செல்வங்களையும் அல்லாஹ் விலை கொடுத்து வாங்கிவிட்டான். பி அன்ன லஹுமுல் ஜன்னா, அவர்களுக்கு சொர்க்கத்தை தருவதாக சொல்லி. எங்களுடைய உயிர்களுக்கும் உடைமைகளுக்கும் எது விலை மதிப்பாக அல்லாஹ் வச்சிருக்கிறான்? சொர்க்கம். உண்மையிலே பார்த்தா ஈடாகாது. எங்களுக்கு சொர்க்கம் கிடைப்பதற்கும், எங்களுடைய உயிர்களை அல்லாஹ்வின் பாதையில் தியாகம் செய்வதற்கும், எங்களுடைய செல்வங்களை அல்லாஹ்வின் பாதையில் தியாகம் செய்வதற்கும் ஈடாகுமா என்று கேட்டால் கண்டிப்பாக ஈடாகாது. ஆனா அல்லாஹ் எங்கள் மீது அருள் புரிந்து ஒரு லாபகரமான வியாபாரத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்களுடன் செய்திருக்கிறார். ஆனா இந்த வியாபாரத்தை நாங்கள் மறந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய உயிர்கள் அல்லாஹ்வுக்காக அர்ப்பணிக்கப்படுகிறதா? எங்களுடைய செல்வங்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி செலவிடப்படுகிறதா? அல்லாஹ் எங்களுக்கு சொர்க்கத்தை தருவான் என்ற ஒப்பந்தத்தை அல்லாஹ் எங்களுடன் செய்திருக்கிறானே, அதை நிறைவேற்றக்கூடிய விதத்திலே நாங்கள் இந்த ஒப்பந்தத்தை ஞாபகப்படுத்தி வைத்திருக்கிறோமா அல்லது நிறைவேற்றுகிறோமா என்பதை ஒவ்வொரு மூமியினும் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனால் நாங்கள் அவ்வாறு சிந்தித்தது கிடையாது, அவ்வாறு நினைப்பது கிடையாது. அதனால அல்லாஹ் என்ன சொல்றான்னு சொன்னா, நீங்க சாதாரணமா எனக்கு தந்துட வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க தர்றீங்களா? உங்களுடைய செல்வங்களை என்னுடைய பாதையில் செலவிடுகிறீர்களா? உங்களுடைய உயிர்களை என்னுடைய பாதையில் தியாகம் செய்கிறீர்களா? சாதாரணமாக அதை நீங்கள் செய்ய வேண்டியதில்லை. ஒவ்வொன்றுக்கும் நான் தனியாக நன்மைகளை தருகிறேன். உயிர் தியாகிகளை பொறுத்தவரையில் அவர்களுக்கு கபருடைய வாழ்க்கையே கிடையாது. உடனடியாக சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் ஏற்படுத்துகிறார். எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நற்கூலி! இந்த கூலிக்கு நிகராக நான் எங்களுக்கு ஏதாவது தர முடியுமா? கபருடைய வாழ்க்கையே கிடையாது. அல்லாஹ்வுடைய அரிசிக்கு கீழே இரவு நேரங்களிலும் சொர்க்கத்திலே பகல் நேரங்களிலும் உலா வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை கியாமத் நாள் வரும் வரைக்கும் அல்லாஹ் மூமின்களுக்கு தருகிறான். யார் அல்லாஹ்வின் பாதையில் உயிர்களை தியாகம் செய்கிறார்களோ அவர்களுக்கு இந்த அந்தஸ்து கிடைக்கிறது. அப்ப செல்வத்தை பத்தி அல்லாஹ் எப்படி சொல்றான்? செல்வத்தை பத்தி சொல்லும் பொழுது பல நன்மைகளை அல்லாஹ் எடுத்து காட்டுறான். சாதாரணமா இல்ல, நீங்க செல்வங்களை தர்றதா இருந்தா அப்ப அல்லாஹ் செல்வத்தை எப்படி கொடுக்கிறான் என்று சொன்னா, சாதாரணமா அல்லாஹ் கேட்கல, ஆர்வம் ஊட்டுறான். பாருங்க எப்படி ஆர்வம் ஊட்டுறான். அல்லாஹ் தஆலா சொல்றான், இன் துபுது ஸதகாத ஃபனிஅமாஹிய, நீங்கள் தர்மங்களை வெளிப்படையாக செய்தால் அது நல்லதுதான். வைன் துஃபூஹா வ தூதுல் ஃபுகரா ஃபஹுவ கைருல் லக்கும், நீங்கள் அதை மறைத்து ஏழைகளுக்கு வழங்கினால் அது மிகவும் சிறந்ததாக இருக்கிறது.
இதனால் நான் என்ன செய்வேன் தெரியுமா? ஒயு கஃபிரு அன்கும் மின் செய்யாத்திக்கும், உங்களுடைய பாவங்களை நான் அழித்து விடுவேன். நீங்கள் பல பாவங்களை செய்வீர்கள், கண்களால் பாவம் செய்வீர்கள், உடல் உறுப்புகளால் பாவம் செய்வீர்கள், துரோகங்கள் செய்வீர்கள், அநியாயங்கள் செய்வீர்கள், அட்டுழியங்கள் செய்வீர்கள், அல்லாவுக்கு துரோகம் செய்வீர்கள், மனிதர்களுக்கு துரோகம் செய்வீர்கள். இதை எல்லாத்தையும் அல்லாஹ் மன்னிச்சிரதா சொல்றார். ஒயு கஃபிரு அன்கும் செய்யாத்திக்கும், நீங்கள் நினைக்காத பாவங்கள் எல்லாம் உங்களிடத்தில் ஒட்டிக்கொண்டிருக்கும், அவற்றை அனைத்தையும் அல்லாஹ் தஆலா அழித்து விடுகிறான். இது போல ஒரு சந்தர்ப்பம் இந்த தர்மத்துக்கு கிடைக்குமா? தர்மத்துக்கு கிடைக்கிற இந்த சந்தர்ப்பம் போல, இந்த வாய்ப்பை போல, இந்த நன்மையை போல வேறு ஏதாவது ஒரு நன்மைக்கு கிடைக்குமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாவங்களை அழிப்பதாக சொல்கிறார். இரண்டாவது பாருங்க, அல்லாஹ் என்ன சொல்றான்டா, யம்ஹகுல்லாஹு ரிபா வ யுர்பி ஸதகாத், அல்லாஹ் வட்டியை அழிக்கிறான், தர்மத்தை வளர்க்கிறான். தர்மத்தை வளர்க்கிறதா அல்லாஹ் சொல்றான். நீங்க கொடுங்க கூடும் என்றான் அல்லாஹ். லாஜிக் வந்து இடிக்குதா இல்லையா? கொடுத்தா குறையணும், ஆனா இஸ்லாத்துல கொடுத்தா கூடும். இதுதான் அல்லாஹ்வுடைய நீதி, அல்லாஹ்வுடைய நியதி. நீ குடு, அதிகமாக தருகிறேன். நீ வாரி வழங்கு, குறையாது, அதிகமாக உன்னுடைய செல்வம் பெருகிக் கொண்டே போகும். இதை எப்படி அல்லாஹ் சொல்றான்டா, உனக்கு புரியுற மாதிரியே சொல்றேன். இதுக்கு நன்மை தரணுமா, உனக்கு வந்து அதிக அதிகம் நான் வாரி தரணுமா, இப்படி விளங்கிக்கோ என்று அல்லாஹ் சொல்றான். எப்படி? மஸலுல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹி கமஸலி ஹப்பத்தின் அன்பதத் சபஅ சனாபில. அல்லாஹ்வின் பாதையில் நீங்கள் செய்கின்ற தர்மத்துக்கு உதாரணம் என்ன தெரியுமா? ஒரு தானியம். அந்த தானியம் 7 கதிர்களை முளைக்கச் செய்கிறது சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், ஃபீ குல்லி சும்புலத்தின் மியத்து அப்பா, ஒவ்வொரு கதிரிலும் 100 தானியங்கள் இருக்கிறது. நீங்க அல்லாஹ்வுடைய பாதையில் ₹1 செலவு செய்றீங்க, அது எப்படி பெருகுதண்டா, பல்கி பெருகுதண்டா, அல்லாஹ்விடத்தில் எப்படி நன்மையாக மாறுது என்று சொன்னா, அது 7 கதிர்களாக முளைத்து ஒவ்வொரு கதிரிலும் 100 தானியங்கள் வந்து 700 மடங்காக மாறுகிறது. 700 மடங்குண்டா, ₹1 கொடுத்தா 700 ரூபாய்க்கு அல்லாஹ் சதக்கா செஞ்ச நன்மையை தருவான்னு நினைக்கிறீங்க. அப்படி நீங்க கணக்கு போட்டா தப்பு செய்றீங்க. அப்படி கிடையாது. அல்லாஹ் ₹1க்கு 1000 நன்மை வச்சா, நீங்க அல்லாஹ்வின் பாதையில் ₹1 செலவழிக்கிறீங்க, அதுக்கு அல்லாஹ்விடத்துல கூலி எதுன்னு எங்களுக்கு தெரியுமா? வேறு வேறு அமைப்பை சேர்ந்தவர்கள் ஒரு நன்மை செய்தால் 11,99,400,400 இப்படி கணக்கு போடுவான். நன்மைகளை கணக்கு போடுவாங்க. கணக்கு போட எங்களுக்கு அல்லாஹ் சொல்லி தரல, ஆனா அல்லாஹ்விடத்துல ஒரு கணக்கு அல்லாஹ் வச்சிருப்பான். ₹1க்கு 1000 நன்மை அல்லாஹ் வச்சா, அது 700 மடங்கா போனா எவ்வளவு வருது? கணக்கு போட்டு பாருங்க. 7 லட்சம் ஆகுதா? நீங்க ₹1 செலவழிப்பீங்க, 7 லட்சம் ரூபாய்க்கு அல்லாஹ் நன்மையை வச்சிருப்பான். அல்லாஹ் ₹1க்கு வச்ச கணக்கு நன்மையினுடைய அளவு எங்களுக்கு தெரியல. ₹1 கொடுத்தா 700 என்றது கிடையாது. அல்லாஹ் வைத்த நன்மையின் மடங்காக 700 மடங்கு கிடைக்கும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்குகிறார்கள். எப்படி விளக்குகிறார்கள் என்று சொன்னா, நீங்கள் ஒரு தர்மத்தை செய்கிறீர்கள், அந்த தர்மம் முறையான சம்பாத்தியத்திலிருந்து வர வேண்டும், ஹலாலான முறையில் சம்பாதிக்க வேண்டும். நீங்க கொள்ளையடிச்சு களவு பண்ணி நீங்க வந்து உண்டியல்ல காசு போட்டா அது நன்மையா மாறுமா? மாறாது. கொள்ளை காசு, ஹராத்தில் சம்பாதித்த செல்வம் தர்மத்துக்குரிய செல்வமாக அல்லாஹ் பார்க்க மாட்டான். தூய்மையான வழியில் நீங்கள் சம்பாதித்து அதை அல்லாஹ்வின் பாதையில் நீங்கள் செலவிட்டீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா எந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மையை தருகிறார் என்று சொன்னா, அந்த தர்மத்தை வலது கரத்தால எடுக்கிறான். அல்லாஹ்ட ரைட் ஹேண்டால அந்த தர்மத்தை எடுப்பானா. நீங்க தர்மத்தை கொடுப்பீங்க, ஒரு ஏழைக்கு கொடுப்பீங்க, ஒரு தேவையுள்ளவருக்கு கொடுப்பீங்க, ஆனா அல்லாஹ் என்ன செய்யறானா, மறுபக்கத்துல இருந்து அதை அல்லாஹ் எடுக்கிறான் கையில. வலது கரத்தால எடுக்கிறதா இருந்தா கண்ணியமா எடுக்கிறான்னு அர்த்தம். இடது கரம் பீச்சாங்கையில தானே வச்சிருக்கான், அது வந்து ஒரு விதமா பார்ப்பாங்க. வலது கரத்துக்கு தனி கண்ணியம் இருக்குது. அப்ப வலது கரத்தால் எடுத்து அல்லாஹ் என்ன செய்கிறான், நீங்க குதிரை குட்டிகளை வளர்ப்பீங்களே, நபிகள் நாயகம் அப்படியே சொல்றாங்க, நீங்க குதிரைகளை எப்படி வளர்ப்பீர்களோ, அதனுடைய குட்டிகளை எப்படி நீங்கள் வளர்ப்பீர்களோ, அதை போன்று அல்லாஹ் வளர்த்து ஒரு மலையளவுக்கு அல்லாஹ் என்ன செய்வானா, அந்த தர்மத்தை பெருக்கி வச்சிருப்பான். மறுமையில இவன் போவான், அல்லாஹ் முன்னிலையில் நிற்பான். யா அல்லாஹ் என்ன நன்மை செஞ்சிருக்கிறேன் அல்லாஹ் கேட்ட நேரத்துல, யா அல்லாஹ் ஏதோ வேண்டிய மாதிரி பண்ணி இருக்கிறேன். அப்படி இல்ல, நீங்க பண்ண தர்மத்தை பாருங்க, மலை அளவுக்கு நீங்க தர்மம் பண்ணீங்க, நானா அவ்வளவுக்கு எனக்கு காசு இருக்கலையே. அல்லாஹ் அந்த ₹1 தூய்மையான வழியில சம்பாதித்த காசை வலது கரத்தால் எடுத்து குதிரை குட்டியை வளர்க்கிற மாதிரி வளர்த்து மலையளவுக்கு உயர்த்தி வச்சானே, இந்த தர்மம் எங்களை மறுமையில சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். அல்லாவே வளர்த்து வச்சா அதுல ஏதாவது கோளாறு பண்ணுவானா, அதுல ஏதாவது குறை இருக்குமா, அதுல ஏதாவது கலப்படம் இருக்குமா? எதுவுமே இருக்காது. முழுக்க முழுக்க தூய்மையாக வளரக்கூடிய ஒரு நன்மையாக அது மாறுகிறது. இதை நாங்கள் பார்க்கிறோம். அதே மாதிரி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்லுகிறான், நீங்கள் தர்மம் செய்யறது எப்படி ரெட்டிப்பா வளருதுன்னு பாருங்க. அல்லாஹ் சொல்றான், வமஸலுல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் இப்தியாக மர்லாத்தில்லா. அல்லாஹ்வின் பாதையில் யாராவது தர்மம் செய்வதாக இருந்தால், முதலாவது யார் எப்படி தர்மம் செய்ய வேண்டும் என்றா, இப்தியாக மர்லாத்தில்லா, அல்லாஹ்வுடைய திருப்திக்காக வேண்டி செய்ய வேண்டும்.
உலகத்துல செல்வந்தர் என்று அழைக்கப்பட வேண்டும் என்றோ, அந்த ஹாஜியார் கிட்ட போனா கைய வந்து எம்டியா அனுப்ப மாட்டாரு, ஏதாவது கொடுத்து தான் அனுப்புவார் என்று மக்கள் புகழ வேண்டும் என்றோ, அல்லது உலகத்துல இவர் இந்த தர்மத்தை வச்சு பதவி மோகத்துக்காக வேண்டி, பதவி தேவைக்காக வேண்டி உள்நோக்கத்தில் அவர் செயல்படக்கூடியவராக இருந்தாலோ, அந்த தர்மங்களுக்கெல்லாம் அல்லாஹ் தஆலா என்ன செய்ய மாட்டான், நன்மையை கொடுக்கவே மாட்டான். இப்திகாக மரலாத்தில்லா, அல்லாஹ்வுடைய முகத்துக்காக வேண்டி நீங்கள் தர்மம் செய்ய வேண்டும். இன்னமா துதீமுக்கும் லிவஜ்ஹில்லா, சஹாபாக்கள் சொல்வார்கள், நாங்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டிதான் நாங்கள் தர்மம் செய்கிறோம், உங்களுக்காக உணவளிக்கிறோம், அல்லாஹ் சொன்னதனால, அல்லாஹ்வுடைய திருப்திக்காக. லா நுரீது மின்கும் ஜஸாஅம் வலா ஷுக்கூரா, உங்களுக்கிட்ட எந்த தேங்க்ஸும் எங்களுக்கு தேவையில்ல, எந்த பிரதி உபகாரமும் தேவையில்ல, சொல்லிட்டு தான் தர்மம் பண்ணணும். இந்த வச்சுக்கோ, நோ தேங்க்ஸ், எனக்கு தேங்க்ஸ் அவசியம் இல்ல, நீ திரும்ப எனக்கிட்ட திரும்ப ஏதாவது உபகாரம் செய்யணும் என்றதை நான் எதிர்பார்க்கல, என்ன கண்டா நீ தலை குனிஞ்சி குனியணும் என்ற தேவையில்லை, இந்த எடுத்துட்டு போ, அல்லாஹ்வுக்காக செய்கிறேன் என்ற ஒரு நிலையில் ஒருவர் தர்மம் செய்வாரா, அது தர்மம். பிறகு வத்தஸ்பீதன் மின் அன்ஃபுஸிஹிம், தன்னுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய கொள்கை உறுதிக்காக வேண்டி, இந்த மார்க்கத்துக்காக வேண்டி தான் செலவழிக்கிறது, இந்த கொள்கை உறுதிக்காக வேண்டி நீங்கள் செலவழித்தால் அது எப்படி, கமசலி ஹப்பத்தின் ரபுவத்தின் அஸாபஹா வாபிலுன், அது ஒரு உயர்ந்த மலையில் இருக்கக்கூடிய ஒரு தோட்டம் போல. அஸாபுஹா வாபிலுன், அதற்கு ஒரு கனமழை பொழிகிறது. என்ன நடக்கும், ஒரு மலை உச்சில கனமழை பொழிஞ்சா எவ்வளவு குயிக்கா வந்து அறுவடைய வந்து தருமது, ரெட்டிப்பாக்கி தரும். அது அல்லாஹ் சொல்றான், அஸாபஹா வாபிலுன், ஒரு கனமழை பெய்தாலும் ஃபஆத்தத் உக்குலஹா லிஅஃபைன், அது 2 மடங்காக தன்னுடைய அறுவடையை தந்துவிடும், விளைச்சலை தந்துவிடும். ஏண்டா கனமழையில, அந்த கனமழையில மலை உச்சில இது போன்ற ஒரு தோட்டத்துக்கு இவ்வளவு விளைச்சல் இருக்கிறது, அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இது போல கிடைக்குது. ஃபஇல்லம் யுஸிபஹா வாபிலுன், ஒரு கனமழை இல்லாவிட்டாலும் ஃபதல்லுன், சாதாரண ஒரு தூறல் போதும் அதிகமாக கிடைத்து விடும் என்றான் அல்லாஹ். இந்த மாதிரி கிடைக்கக்கூடிய விதத்துல தர்மத்தினூடாக அல்லாஹ் தஆலா செல்வத்தை வளர்க்கிறான், நன்மைகளை வளர்க்கிறான் என்று இஸ்லாம் சொல்கிறது. இப்போ ரமலான் மாதத்தில் இருக்கிறோம். ரமலான் மாதத்தில் ஏற்கனவே செய்கின்ற ஒவ்வொரு அமலுக்கும் பல மடங்கு அல்லாஹ்விடம் நன்மை கிடைக்கிறது. பொதுவாக ஒரு மூமின் நன்மை செய்தால் ஒன்றுக்கு 10 மடங்கு நன்மை அல்லாஹ் வச்சுட்டான். அதிலே தர்மம் என்று வந்தா ஒன்றுக்கு 700 மடங்கு அல்லாஹ் ஆக்கிட்டான். ரமலான் என்று வந்தால் அதுக்கு தன் சிறப்பாக அல்லாஹ் சொல்கிறான். இப்படியெல்லாம் தர்மத்துடைய நன்மைகள் ஏன் மேலோங்கி போகுது என்று சொன்னா, ஏன் இந்த அளவுக்கு உயர்ந்து போகுது என்று சொன்னா, அதுக்கு ஒரு காரணம் வச்சிருக்கிறான் அல்லாஹ். ஏனென்றால் நாங்கள் மரணிக்கின்ற நேரத்தில், நாங்கள் மரணித்த பிறகு எங்களுக்கு உதவி செய்யக்கூடியதாக, எங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது இந்த தர்மம் மாத்திரம்தான். ஏன்னா மரண தருவாயில் இருக்கிற நேரத்தில் யாருக்காவது எனக்கு வந்து இப்ப நான் தொழுறதுக்கு போறேன்னு சொல்ல முடியுமா? முடியாது. தர்மம் செய்ய வைக்கிறது செய்யலாமா? செய்யலாம். சைக்கிணையூடாக சரி தர்மத்தை செய்ய வைக்கலாம். தர்மம் வந்து தலை காக்கும் என்று அதனால தான் சொல்றாங்க. ஒருவர் மரணிக்கிறார், மரணிக்கும் பொழுது அவருக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற நேரத்தில், இதா மாத்தல் இன்சான இன்கதா அன்ஹு அமலுஹு, ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவனிடம் இருக்கக்கூடிய அனைத்து அமல்களும் உடனடியாக ரத்து செய்யப்படுகிறது, துண்டிக்கப்பட்டு விடுகிறது. இல்லாமின் சலாசத்தின், 3 அமல்களை தவிர அதுல என்ன முதலாவது ரசூலுல்லாஹ் சொல்றாங்கன்னு சொன்னா, இல்லாமின் சதகத்தின் ஜாரியத்தின், நிரந்தரமாக செய்யக்கூடிய தர்மத்தை தவிர. முதலாவது சொல்றது நிரந்தரமா தர்மம் செஞ்சுட்டு போங்க, நன்மையான காரியம் நிரந்தரமாக நன்மை கிடைக்கக்கூடிய விதத்தில் நீங்கள் செய்து போனால், தர்மத்தை செய்து போனால் அது தொடர்ச்சியாக உங்களுடைய வாழ்க்கையில் கிடைத்துக் கொண்டே இருக்கும். நீங்கள் மரணித்த பிறகும் அது உங்களுடைய வாழ்க்கையில் வந்து சேர்ந்துவிடும். நீங்க வாழ்க்கையில் எப்படி நன்மை செய்றீங்களோ அது போல வந்து சேர்ந்து விடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன்னும் 2 காரணங்களை சொல்றாங்க. நீங்க வந்து சாலியான ஒரு குழந்தைய பெற்றெடுத்து அவரை நல்லபடி வளர்த்து அவர் உங்களுக்கு துவா செய்யக்கூடிய நிலை இருந்தா அந்த துவாக்கள் வரும். அதே போல பயனுள்ள கல்வியை நீங்கள் பிறருக்கு கற்றுக் கொடுத்தால் அதுவும் கபரிலே தொடர்ச்சியாக உங்களுக்கு வரும் என்றாங்க. முதலாவது இடத்துல எதை வைக்கிறாங்கன்னு பாருங்க, சதகத்துல் ஜாரியா, நிரந்தரமாக செய்யக்கூடிய தர்மம். ஒரு பள்ளிவாசலை கட்டுவது, தேவையான அனாதை இல்லம் ஒன்றை அமைப்பது, முதியோர் இல்லம் ஒன்றை அமைப்பது, அல்லது பிறருக்கு தேவைப்படக்கூடிய விதத்திலே ஒரு கிணறை கட்டுவது, அல்லது பொது உடைமைக்காக வேண்டி, பொது சேவைக்காக வேண்டி, பொதுமக்களுக்கு பயன் தரக்கூடிய விதத்திலே ஒரு அலுவலகத்தை உருவாக்குவது, இது போன்ற எந்த காரியத்தை செய்தாலும் அது சதகத்துல் ஜாரியால வரும். அரபிக்காரனுக்கு பள்ளிவாசல் கட்டுறதும் கிணறு கட்டுறதும் மட்டும்தான் சதகத்துல் ஜாரியான்னு நினைப்பான். ஆனா நாங்க வித்தியாசமா யோசிக்கணும். ஏழை எளியவர்களுக்கு பயனளிக்கக்கூடிய விதத்தில் எந்த காரியத்தை நிரந்தரமாக வைக்கக்கூடிய நிலையில் நாங்கள் செய்கிறோமோ அது சதகத்துல் ஜாரியால வந்து சேரும்.
அனாதை இல்லத்தை உருவாக்குறோம், சதகத்துல் ஜாரியால வராதா? அனாதைகளுக்காக வேண்டி நாங்கள் பராமரிப்பற்ற பிள்ளைகளுக்காக வேண்டி ஒரு இடத்தை நாங்கள் உருவாக்குறோம், அது சதகத்துல் ஜாரியால வராதா? வரும். அதை நாங்கள் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அப்ப எங்களோட சிந்தனைகள் எப்படி இருக்க வேண்டும்? எந்த நேரத்திலும் எங்களுக்கு நன்மை தரக்கூடிய காரியங்கள் எது எல்லாம் இருக்கிறதோ அதை அடைந்து கொள்ளக்கூடியதாக எங்களுடைய தர்மங்களை அமைத்துக் கொள்வதற்கு தான் நாங்கள் முதலாவது எங்களுடைய சிந்தனைகளை செலவழிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் அற்புதமான ஒரு அறிவுரையை சொல்கிறார்கள். இந்த சதக்கா இருக்குதே, அது எந்த அளவுக்கு எங்களுக்கு வழிகாட்டும் என்றா, சொர்க்கத்துக்கு செல்றதுக்கு லேசான வழியாக சதக்கா தான் வந்து நிற்கும். சதக்காக்கு தான் முதலிடம். ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்கீஉல் கர்கத் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பொது மையவாடியில் அமர்ந்திருக்கிறாங்க. ஒரு ஜனாசாவை அடக்கிட்டு அமர்ந்திருக்கிறாங்க. அந்த மையவாடியில சஹாபாக்களும் அமர்ந்திருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வோட கையில ஒரு சிறிய கைத்தடி, ஒரு கம்பு குச்சி வச்சிருக்கிறாங்க. அதை வச்சு நிலத்துல எழுதி எழுதி யோசிச்சு கொண்டு இருக்கிறாங்க. அப்ப நபித்தோழர்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே என்ன விஷயம், வித்தியாசமா இருக்கிறீங்க, என்ன செய்தி? அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மா மின்கும் மின் அஹதின் இல்லா வகத் குதிப மக்அதஹு மினல் ஜன்னதி வ மக்அதஹு மினன் நார். உங்களில் யாராக இருந்தாலும் அவருடைய மறுமையில் இருப்பிடம் சொர்க்கமா நரகமா என்பது தீர்மானிக்கப்பட்டு விட்டது அப்படின்றாங்க. சஹாபாக்கள் ஆச்சரியப்படுறாங்க, அல்லாஹ்வின் தூதரே சொர்க்கமா நரகமா என்று தீர்மானிக்கப்பட்டு விட்டதா? அப்ப சொர்க்கத்துக்குரியவன் சொர்க்கத்துக்குரிய செயல் செய்வான், நரகத்துக்குரியவன் நரகத்துக்குரிய செயல் செய்வான் என்று நாங்க அமல்களை விட்டு விடலாமா கேட்கிறாங்க. அஃபலா நத்தகிலு அலா கிதாபினா வனதுல் அமல். நாங்கள் எங்களுடைய பதிவேட்டில் எது இருக்கிறதோ அதுபடியே நடந்து விடட்டும் என்று சொல்லி அமல் செய்யாமல் விட்டு விடலாமா என்று கேட்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அப்படி முடியாது, அப்படி செய்ய முடியாது. அல்லாஹ் தீர்மானிச்சிட்டான். ஆனா அல்லாஹ் வந்து நாங்க சொர்க்கத்துக்குரியவர்களா நரகத்துக்குரியவர்களா என்று சற்று முன்கூட்டியே அறிந்து கொள்வதற்குரிய ஒரு முன்னறிவிப்பை லேசாக நமக்கு தந்திருக்கிறான், சொல்லி காட்டியிருக்கிறான். என்னது? யாரு சொர்க்கத்துக்குரியவர்களாக படைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் சொர்க்கத்துக்குரிய காரியங்களை லேசாக செய்து கொண்டிருப்பார்கள். யாரு நரகத்துக்குரியவர்களாக படைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் நரகத்துக்குரிய காரியங்களை லேசாக செய்து கொண்டிருப்பார்கள். ஒருத்தனுக்கு பாவம் செய்யறது கஷ்டம் என்று வைங்க, பாவம் செய்ய கஷ்டமா இருக்குது, நினைச்சு கொள்ள வேண்டியதான். நம்ம பாவம் செய்ய எவ்வளவு கஷ்டப்படுறோம்டா, நம்ம நன்மை செய்யறதுக்காக படைக்கப்பட்டிருக்கிறோம், நம்ம சொர்க்கத்துக்காக படைக்கப்பட்டிருக்கிறோம். ஒருத்தருக்கு நன்மை செய்யறது கஷ்டம் என்று வைங்க, தொழுகிறது கஷ்டம், நோம்பு பிடிக்கிறது கஷ்டம், தர்மம் செய்யறது கஷ்டம், திக்ர் செய்யறது கஷ்டம், அல்லாஹ்வை நினைக்கிறது கஷ்டம், குர்ஆன் திலாவத்து கஷ்டம், அல்லாஹ்வோட பாதையில தியாகம் செய்யறது கஷ்டம், பொதுப்பணிகள்ல ஈடுபடுறது கஷ்டம். இதெல்லாம் இருக்குமெண்டா அவர் என்ன நினைக்கணும், நான் வந்து அவன் நரகத்துக்குரியவன் தான் படைக்கப்பட்டிருக்கிறனோ, அதான் நரகத்துக்குரிய செயல் எல்லாம் லேசா இருக்குது, சொர்க்கத்துக்குரிய செயல் கஷ்டமா இருக்குது. நரகத்துக்குரிய காரியம் சிகரெட் அடிக்கிறது லேசா இருக்கும், அதுல கூச்சமே இருக்காது. சாராயம் குடிக்கிறது லேசா இருக்கும், விபச்சாரம் செய்யறது லேசா இருக்கும், வட்டியில இருக்கிறது லேசா இருக்கும், கொலை செய்யறது லேசா இருக்கும், ஏமாத்துறது லேசா இருக்கும், மோசடி லேசா இருக்கும், எல்லாமே லேசா இருக்கும். பினான்ஸ்ல வாகனம் எடுக்கிறது லேசா இருக்கும், லீசிங் போட்டு வாகனம் எடுக்கிறது லேசா இருக்கும். அது ஒரு மனசுக்கு உறுத்தலே கொடுக்காது. ஏன்? இவர்களுடைய கதி அந்த மாதிரி அல்ல ஆக்கிட்டான்னு அர்த்தம். அப்ப இதுக்கு என்ன வழி? நரகத்துக்குரிய செயல்ல இருந்து தப்பி சொர்க்கத்துக்குரிய செயல்களை செய்வதற்குரிய வழி என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு திருமறை வசனத்தை ஓதி காட்டி சொல்கிறார்கள். 92வது அத்தியாயத்திலே 5வது முதல் வரக்கூடிய வசனம், ஃபஅம்மா மன் ஆதா வத்தகா. யாரெல்லாம் கொடுத்து விட்டு தர்மம் செய்து விட்டு வத்தகா இறைவனை அஞ்சுகிறார்களோ, வஸத்தக பில் ஹுஸ்னா நல்லதை உண்மைப்படுத்துகிறார்களோ, ஃபஸனுயஸ்ஸிருஹு லில் யுஸ்ரா அவருக்கு லேசான பாதைக்கு அல்லாஹ் வழியை எளிதாக்குவான். என்ன சொல்றான்? அல்லாஹ் சொல்றான், வ அம்மா மன் ஆதா முதலில் தர்மம் செய், வத்தகா இறைவனை அஞ்சு, வஸத்தக பில் ஹுஸ்னா நல்லதை உண்மைப்படுத்து. இந்த மூணை செஞ்சா ஃபஸனுயஸ்ஸிருஹு லில் யுஸ்ரா இலகுவான பாதைக்கு நாங்கள் வழியை லேசாக்குவோம், சொர்க்கத்துக்குரிய பாதையை லேசாக்குவோம். அதுக்கு என்ன முதல்ல கொண்டு வந்து வச்ச அமலது ஆத்தா இறைவன் அஞ்சுறது கூட ரெண்டாவது தான் வைக்கிறான். ஆத்தா கொடுத்து விடு, கொடுத்து விட்டு இறைவனை அஞ்ச வேண்டும், அல்லாஹ்வின் பாதையில் தர்மம் செய்ய வேண்டும். முதல்ல கொண்டாந்து வைக்கிறான் பாருங்க அல்லாஹ். எல்லா இடத்துலையும் நீங்க எங்க எடுத்து பார்த்தாலும் ஹதீஸ்கள்ல குர்ஆன்ல இபாதத்துகள்ல முதல்ல கொண்டாந்து அல்லாஹ் வைக்கிறது இந்த தர்மத்தை தான். அப்ப அல்லாஹ் இதுல பிரத்யேகமாக ஒரு நன்மை கொடுக்க எதிர்பார்க்கிறான். இரண்டாவது அல்லாஹ் சொல்றான், வ அம்மா மன் பகில வஸ்தகனா
யாரு கஞ்சத்தனம் செய்து வஸ்தகுனா தன்னை தேவையற்றவனாக கருதுகிறானோ, வகதப பில் ஹுஸ்னா உண்மையை நம்பாமல் பொய்ப்பிக்கிறானோ, ஃபஸனுயஸ்ஸிரு லில் உஸ்ரா கஷ்டத்துக்கான வழியை அவனுக்கு லேசாக்குவோம் என்றான். கஷ்டப்படுறவன், நரகத்துக்கு போறவன் எப்படிப்பட்ட நிலையில இருப்பான்? அவன் பாதை எப்படி ஏன் லேசாகுது? அவன் கஞ்சனா இருக்கிறான். கஞ்ச பிசுனரிகள் இருக்குமா இல்லையா? எச்சிக்கையில கூட காக்கா விரட்ட மாட்டாங்க சிலவங்க. அப்படி பதுக்கி 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 மக்களுக்கு தர்மம் செய்யாம தடுத்து தடுத்து எல்லாத்தையும் முடக்கக்கூடியவங்க, கொடுக்காம இருக்கக்கூடியவங்க, கொடுத்தா குறைவன் நினைக்கக்கூடியவங்க, இவர்கள் கஞ்சர்கள். இந்த கஞ்சன்களுக்கு அல்லாஹ் என்ன சொல்றான்? நீ நரகத்துக்கு போற வழியை லேசாக்கி கொள்றாய். அப்ப எங்களை தலையெழுத்து சொர்க்கமா நரகமா என்றதை தீர்மானிக்கிறதுக்குரிய ஒரு அளவுகோலாக இந்த தர்மத்தை கொண்டாந்து அல்லாஹ் வைக்கிறானே, இதை நாங்க சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல வழிகளில் தர்மத்தை வலியுறுத்தி இருக்கிறார்கள். அதுல ஒரு முறை கிரகணம் ஏற்படுது. கிரகணம் ஏற்படுற நேரத்தில் நபித்தோழர்கள் எல்லாம் பேசிக்கொள்றாங்க. இது ரசூலுல்லாவுடைய மகன் இப்ராஹிம் மரணித்ததனால தான் ஏற்படுது. உடனே ரசூல்லா தொழுகையெல்லாம் நடத்திட்டு கிரகணம் விலகும் வர காட்டிலும் தொழுகை நடத்துறாங்க. நடத்திட்டு சொல்றாங்க, சூரியனும் சந்திரனும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சி, யாருடைய இறப்புக்காகவும் அது நடக்காது என்ற அந்த மூட நம்பிக்கை உடனே ஒழிச்சிட்டு, ரெண்டாவது என்ன சொல்றாங்கன்னா, அவ்வாறு சூரிய சந்திர கிரகணங்கள் ஏற்பட்டால் அல்லாஹ்விடம் பிரார்த்தியுங்கள், துஆ செய்யுங்க, அவனை பெருமைப்படுத்துங்கள், தக்பீர்கள் செய்யுங்கள், தொழுங்க, தர்மம் செய்யுங்க. இந்த 4 வேலையை செய்யணும். ஏண்டா கிரகணம் ஏற்பட போல அந்த காலத்து மக்கள் பயந்தாங்க. ஏதோ ஒரு அழிவோ வித்தியாசமா வரப்போகுதோ, சம்திங் டிஃபரெண்டா யோசிக்கிறாங்க. உலகம் அழியறதுக்குரிய அடையாளமா நினைக்கிறாங்க. அதான் பயந்து நடுங்குறாங்க. இதுக்காகத்தான் மஞ்சோ என்றெல்லாம் பேசிக்கொள்றாங்க. 4 வேலை பண்ணுங்க. முதல்ல பிரார்த்தனை செய்யுங்க, யா அல்லாஹ் ஆபத்துல இருந்து எங்களை பாதுகாத்துரு. ரெண்டாவது அல்லாஹ்வை பெருமைப்படுத்துங்க. அல்லாஹ் எதையும் செய்யக்கூடியவன் தானே, ஆற்றல் உள்ளவன் தானே, அல்லாஹ் நாடினா அழிச்சிருவான். அல்லாஹ்வை நீங்கள் பெருமைப்படுத்துங்கள், தொழுங்க, உடனே இபாதத்துல ஈடுபடுங்க, தர்மம் செய்யுங்க. உலக அழியக்கூடிய ஒரு சூழ்நிலை வருமாக இருக்கக்கூடிய அடையாளம் காட்டுற இடத்துல கூட தொழுறது தர்மம் செய்யறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்துறாங்க. சூறாவளி அடிக்குது, ஒரு முறை அதிகமா காத்து வீசுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனடியாக போயிட்டு என்ன செஞ்சாங்க? தர்மம் தான் செய்யறாங்க. ஏன் தர்மம் செய்யறாங்க? தர்மம் தாங்க தலை காக்கும், தர்மம் தான் நரகத்தை விட்டு பாதுகாக்கும். உடனடியா அழிவு எப்படி முடிய போதோ தெரியல, உடனடியாக அந்த இடத்துல எங்களை தப்பிச்சு கொள்ள வைக்கிறதுக்கு ஒரே வழி தர்மத்தை பண்றது என்று ரசூலா சூறாவளி அடிக்கிற இடத்துல போயிட்டு தர்மம் பண்றாங்க. வெள்ள நிவாரணத்துல தர்மம் பண்ணணும். நம்ம மக்கள் தண்ணில இறங்குறதுக்கே பயப்பட்டாங்க சில பேர். ஜமாத்தால நிறைய பணிகள் செஞ்சோம். ஆனா என்ன செய்யணுமா, இப்படி அனர்த்தம் வரும்போது, சுனாமி அடிக்கும் போது, வெள்ளம் வரும்போது எங்களோட சொத்தை எடுத்துக்கொண்டு ஓடுறதுக்கு பதிலா அடுத்தவனுக்கு தர்மம் செய்யற வேலையும் சேர்த்து செய்யணும். சொத்தை பாதுகாக்கவும் வேணும், தர்மத்தை வலியுறுத்தணும், தர்மம் பண்ணணும். இதை நாங்கள் இந்த படிப்பினையாக பார்க்கிறோம். பெருநாள் திடலுக்கு போனா பெண்களை கூப்பிட்டு தனியா பேசுவாங்க. பெண்களே, கணவனுக்கு நன்றி மறக்கிறீங்க, அதே மாதிரி அதிகமா சபிக்கிறீங்க, எனவே நரகத்தில் அதிகமா இருக்கிறீங்க, அதிகமா தர்மங்களை பண்ணுங்க, நரகத்திலிருந்து தப்பிக்க வழி தர்மத்தை பண்ணுங்க. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா, மக்களே அதிகமா தர்மம் செய்யுங்க. ஏன் தெரியுமா? ஒரு காலம் வரும், அந்த காலத்துல தர்மத்தை வச்சு கொண்டு இருப்பீங்க. நீங்க தர்மம் கையில இருக்கும், ஆனா எடுக்கிறதுக்கு ஆள் இருக்க மாட்டான். நீங்க தர்மத்தை கையில வச்சு எடுங்களே 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 என்று அலைவீங்க. இப்ப அம்மா தாயே ஹாஜியாரு அஸ்ஸலாமு அலைக்கும் பிச்சை கேட்கிறவன் தான் அலைகிறான். ஒரு காலம் மாறி நிற்கும், கொடுக்கிறதுக்கு ஆள் இருப்பா, எடுக்கிறதுக்கு ஆள் இருக்க மாட்டான். ரசூல் அப்பவே சொல்றாங்க 1400 வருஷத்துக்கு முன்னாடி. எனவே அதிகமா தர்மம் செய்யுங்க, ஏனென்றால் அந்த தர்மத்தை பெற்றுக்கொள்வதற்கு யாரும் இல்லாத ஒரு காலம் வரப்போகுது. அப்படி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தர்மத்தை வலியுறுத்துறாங்க. பிறகு சொல்கிறார்கள், நீங்க தர்மத்தை எந்த அளவுக்கு நிலைமை அல்லாஹ் உருவாக்குவான்னு சொன்னா, இந்த தர்மத்தை நீங்க வலியுறுத்தி வலியுறுத்தி இருப்பீங்க, கொடுக்க பாப்பீங்க, எடுக்கிறதுக்கு ஆள் இருக்க மாட்டான். கடைசியில தர்மம் கொடுக்கிறதுக்கு முடியாத ஒரு சூழ்நிலை வரும், மரணித்து விடுவீர்கள். மறுமையில அல்லாஹ் எழுப்புவான். எழுப்பி அல்லாஹ் கேள்வி கணக்கு கேட்பான். எப்படி கேட்பான்? அலம் ஊத்திக்க மாலன், அலம் உருசில இலைக்க ரசூலன். 2 கேள்வி அல்லாஹ் மறுமையில கேட்கிற கேள்விகள்ல முதல் தர வரிசைப்படுத்தப்பட்ட கேள்விகள்ல சில கேள்விகள் இருக்குது. ஒன்று தொழுகையை பத்தி அல்லாஹ் கேட்பான். 2வது அல்லாஹ் முக்கியத்துவப்படுத்தி கேட்கக்கூடிய கேள்வியில
ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன கேட்கிறான்? அலம் ஊத்திக்க மாலன், உனக்கு நான் செல்வத்தை தரவில்லையா? அலம் உருசில இலைக்க ரசூலன், உனக்கு நான் ஒரு தூதரை அனுப்பவில்லையா? தூதர் அனுப்பப்பட்ட கேள்வி இரண்டாவது, தர்மம் தரலையா என்ற கேள்வி முதலாவது. என்ன நினைக்கிறீங்க? சாதாரணமா போச்சா? நீங்க நினைச்சா கொடுக்கிற ஒரு விஷயம் நினைச்சீங்களா? நீங்க நினைச்சா கொடுப்பீங்களா? நினைச்சா கொடுக்க மாட்டீங்களா? அப்படியா? கேள்வியில முதலாவது வந்து நிற்கும், உனக்கு செல்வத்தை நான் தந்தேன், ஏன் கொடுக்கல? ஏன் அதை நீ செலவழிக்கல? அல்லாவே கணக்கு பார்க்கறதுக்கு நேரமாச்சு, கொடுக்கறதுக்கு மனசு இருக்கல, ரொம்ப நெருக்கடியா இருந்துச்சு, இப்படி ஏதாவது பதில சொல்லி தப்பிக்க முடியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எனவே இத்தகுன் நார வலௌ பிஸ்ஸிக்கி தம்ரத்தின், ஒரு பேரித்தம்பளத்துல ஒரு துண்டையாவது கொடுத்து நரகத்தை விட்டு தப்பித்துக் கொள்ளுங்கப்பா. மறுமையில் அல்லாஹ் கேள்வி கேட்டா பதில் சொல்ல முடியாமல் போய்விடும், நரகம் பரிசாகிவிடும். அதனால பேரித்தம்பளத்துல ஒரு துண்டையாவது கொடு, தர்மம் செய்யறதுக்கு வழி கிடைக்கலன்னு மறுமையில நரகத்துக்கு போயிடாது. சொல்றாங்க, சரி வழியே இல்லையா, கொடுக்கறதுக்கு உனக்கு கிடைக்கவே இல்லையா? சொல்றாங்க, ஃபைல்லம் தஜித் ஃபபி கலிமத்தின் தய்யிபத்தின், உனக்கு தர்மம் செய்யறதுக்கு எந்த பொருளும் கிடைக்காவிட்டால் நல்ல வார்த்தையாவது பேச, அதாவது தர்மமா போட்டும். அப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்துவதை நாங்கள் பார்க்கிறோம். நபி தோழர்கள் இந்த வலியுறுத்தலின் காரணமாகத்தான் எல்லா செல்வத்தையும் அல்லாஹ்வின் பாதையில் செலவழிப்பதற்கு தயாரானார்கள். எப்படி தயாராகிறாங்க? அபூ மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், தர்மம் சம்பந்தமான வசனம் இறங்கியது. அந்த வசனம் இறங்கியவுடன் நாங்கள் என்ன செய்தோம் தெரியுமா? அல்லாஹ்வின் பாதையில் தர்மம் செய்வதற்காக வேண்டி கூலி வேலைகளில் ஈடுபட்டோம் அப்படின்றாங்க. கேட்டா காசு இல்லைன்னுவான், லட்சம் இருந்தா 1000 செலவழிப்பேண்டுவான், கோடி இருந்தா லட்சம் செலவழிப்பேண்டுவான், 1000 இருந்தா 100 ரூபாய் செலவழிப்பேண்டுவான். ஆனால் நபித்தோழர்கள் கிட்ட இருந்தது 0, ஒண்ணு இருக்கல. என்ன செய்தார்கள்? கூலி வேலை செய்யறாங்க. கூலி வேலை. உங்களுக்கு சதக்கா செஞ்சீங்க, இந்த மாசத்துல எவ்வளவு சதக்கா செஞ்சீங்க ஒவ்வொருத்தர்கிட்ட கேட்டா, அல்லது நீங்களே கேட்டுக்கோங்க, நான் இந்த மாசத்துல எவ்வளவு சதக்கா செஞ்சுக்கிறேன், 0 தான் இருக்கும். ஆனா உங்ககிட்ட இருக்கக்கூடிய செல்வம் நபித்தோழர்களிடம் இருந்த செல்வத்தோடு ஒப்பிட்டு பார்த்தால் அதிகமாக இருக்குமா இல்லையா? கண்டிப்பாக அதிகமா இருக்கும். அவர்கள் ஒன்றுமே இல்லாதவர்களாக இருந்தார்கள். எம்மிடம் எதுவும் இருக்கவில்லை. நபித்தோழர்கள் பொய் சொல்ல மாட்டார்கள். எதுவுமே இல்லாதவர்கள் தர்மம் செய்யற அந்த கட்டளையை நிறைவேற்றணுமா இல்லையா? அல்லாஹ் சொன்ன வசனத்தை அமுல்படுத்தணுமா இல்லையா? அதுக்காக கூலி வேலை செஞ்சு நாட்டாம வேலை பார்த்து என்ன செய்தார்கள்? தர்மம் செய்தார்கள். நாங்கள் அவ்வாறு இல்லை, சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இவருடைய மனசு போல இந்த உலகத்தில் யாருக்காவது மனசு வந்தா அல்லாஹ்விடத்தில் சொர்க்கத்தை கண்டிப்பாக பெற்றுக் கொள்வார்கள். லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன், நீங்கள் விரும்பியதை அல்லாஹ்வின் பாதையில் செலவிடும் வரை நிச்சயமாக சத்தியமாக நீங்கள் நன்மையை அடையவே மாட்டீர்கள் என்று குர்ஆன் வசனம் அருளப்படுகிறது. அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மிக பெருமதியான மிக விசாலமான பீருஹா என்று அழைக்கப்படுகின்ற ஒரு தோட்டம் இருந்தது. அந்த தோட்டத்தின் தண்ணீரும் சுவையானதாக இருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட அந்த தண்ணீரை பருகுவதற்காக வேண்டி, அந்த தண்ணீரை பயன்படுத்துவதற்காக வேண்டி, அந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய மரங்களில் நிழல் பெறுவதற்காக வேண்டி, ஓய்வெடுப்பதற்காக வேண்டி செல்வார்கள். அந்த அளவுக்கு செழிப்பான தோட்டமாக இருந்தது. அந்த தோட்டத்தை தர்மம் செய்வதற்காக அபூ தல்ஹா அவர்கள் நபிகள் நாயகத்திடம் வருகிறார்கள். அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நான் விரும்பக்கூடிய செல்வம் என்னுடைய பீருவா என்ற தோட்டம், அதை அல்லாஹ்வின் பாதையில் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அப்படி என்றாங்க. ரசூலுல்லாஹ் ஒரு பதில் சொன்னாங்க. என்ன பதில்? ஆமா போகட்டும். எப்படி சொல்றாங்கன்னு சொன்னா, போய்விடும் செல்வம் தானே, போய்விடும் செல்வம் தானே, அல்லாஹ்வின் பாதையில் தர்மம் செஞ்சா அது நல்லதுதான் என்றாங்க. அழிஞ்சு போற செல்வம் தானுங்க, எல்லாம் போற செல்வம், கையில இருக்கிற செல்வமா அழியும். இவர் தர்மம் பண்ணாம வச்சு கொண்டிருந்தா ஒரு நாளைக்கு தீ பிடிச்சிரும். அல்லாஹ் ஒரு நாளைக்கு இயற்கை அழிவோண்ட தந்து அதை அழிச்சு விட கூடும். அதனால போறது தானே, தர்மம் செஞ்சுட்டு போனோம்டா அது ரிசர்வ் ஆகிரும், மறுமையில கூலி தரத்துக்குரிய ஒரு பொருளா மாறிடும். அதனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அழிந்து போய்விடும் செல்வம் தான், எனவே தர்மம் செய், பிரச்சனை கிடையாது. ஆனா ஒரு கண்டிஷன், அதுக்காக பொது சொத்தாக்காம உன குடும்பத்துக்கு தர்மம் பண்ணு, உன குடும்பத்துக்கு கொடுத்துரு என்று சொன்ன உடனே சரி நான் அவ்வாறே செய்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய உறவினர்களுக்கும் தன்னுடைய பெரிய தந்தையின் பிள்ளைகளுக்கும் அவர் என்ன செய்கிறார்? அந்த தோட்டத்தை பங்கு பிரித்து கொடுக்கிறார். இதைதான் அல்லாஹ் சொல்றான், மறுமையிலே இரையச்சம் உள்ளவர்கள் வெற்றி பெறுவார்கள். அல்லாஹ் சொல்றான்,
அந்த இரையச்சம் உள்ளவர்களுடைய பண்புகள்ல முதலாவது பண்பாக அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வல் ضர்ரா, அவர்கள் வறுமையிலும் செழிப்பிலும் அல்லாஹ்வின் பாதையில் செலவிடுவார்கள். இரையச்சம் உள்ளவர்கள். இரையச்சம் உள்ளவர்களுக்கு தர்மம் செய்வதற்கு வறுமை ஒரு தடையாக இருக்காது. இரையச்சம் உள்ளவர்களுக்கு தர்மம் செய்வதற்கு அவர்களுடைய செழிப்பான நிலை, வசதியான நிலை தடையாக இருக்காது. வசதி வந்தாலே ஒரு விதமான கர்வம் வந்துவிடும், ஒரு விதமான ஆணவம் வந்துவிடும். அந்த ஆணவம் தர்மம் செய்வதற்கு தடையை ஏற்படுத்திவிடும். அப்ப இது ரெண்டுமே என்ன செய்யாது? இரையச்சம் உள்ளவர்களுக்கு அல்லாஹ்வின் பாதையில் செலவிடுவதற்கு தடையாக இருக்காது என்று சொல்கிறார்கள். ஸஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவங்க ஆரம்பத்தில் ஹிஜ்ரத் செய்த ஒரு நபித்தோழர், திரும்ப ஹஜ் செய்வதற்காக வேண்டி மக்காவுக்கு வருகிறார். நோய்வாய்ப்படுகிறார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோய் விசாரிக்க வருகிறார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே ஸஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹ்வின் தூதரே, நான் திரும்ப மதீனாக்கு போவேனோ இல்லையோ தெரியல, இங்கே மரணிக்க நான் விரும்பல, ஏனென்றால் நாங்கள் ஹிஜ்ரத் செய்த இடம் இது, ஹஜ் செய்யறதுக்காக தானே வந்தோம், என்னுடைய வாழ்க்கையில நான் இந்த இடத்துல தொடர்ச்சியாக வாழ விரும்பல, நான் மதீனாக்கு போகத்தான் விரும்புறேன், எனக்காக பிரார்த்தனை செய்யுங்கன்றாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களுடைய ஹிஜ்ரத்தை அல்லாஹ் பரிபூர்ணப்படுத்துறதுக்காக நான் பிரார்த்தனை செய்றேன். அப்போது ஸஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய செல்வங்கள் அனைத்தையும் நான் பொது சொத்தாக்குறதுக்கு விரும்புகிறேன். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எல்லாத்தையும் அப்படி செய்யக்கூடாது, அதிகம் என்றாங்க. அப்ப நான் என்னுடைய செல்வத்துல 3/2 பங்கு அல்லாஹ்வின் பாதையில் தர்மம் செய்வா, அதுவும் அதிகம். அரவாசி அல்லாஹ்வின் பாதையில் தர்மம் செய்வா, அதுவும் அதிகம் என்றாங்க ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? இவ்வளவு எல்லாம் பண்ணக்கூடாது, அப்படி பண்றதா இருந்தா 3/1 பண்ணிக்கோங்க, 3/1 மடங்கு உங்களுடைய செல்வத்திலே அல்லாஹ்வின் பாதையில் தர்மம் செய்யுங்க. ஏனென்றால் செல்வத்துக்கு சொந்தக்காரர்களான நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளையும் உங்களுடைய சந்ததிகளையும் என்ன செய்துவிடக் கூடாது? அடுத்தவரிடம் கையேந்தக்கூடிய நிலையில் விட்டு செல்லக்கூடாது, தேவையற்ற நிலையில் நீங்கள் விட்டு செல்லக்கூடாது. அவங்க பிச்சை கேட்கிற மாதிரி நீ பாட்டுக்கு பெரிய கொடை வள்ளல் என்று உன்னுடைய சொத்தை தர்மம் செய்தால் அந்த பிள்ளைகள் என்ன செய்வார்கள்? இந்த நிலையை சுதந்திர போராட்டத்தில் இந்தியால அமீர் ஹம்சா என்ற ஒருவர் சுதந்திர போராட்டத்துக்காக வேண்டி தன்னுடைய முழு செல்வத்தையும் அரசாங்கத்துக்கு எழுதிட்டார். முழு செல்வத்தை. இன்னைக்கு டிவில அவங்களுடைய சந்ததிகள் பேட்டி கொடுக்குறாங்க, எங்களுக்கு இருக்கிறதுக்கு இடம் இல்ல, அரசாங்கம் வீடு தாங்க. சுதந்திர போராட்டத்துக்காக தியாகம் செய்தவர் அவர். முஸ்லிம்கள் தியாகம் செய்வார்கள். ஆனால் என்ன நினைக்கணும்? தர்மம் என்ற பெயர்ல, நாட்டுப்பற்று என்ற பெயர்ல பிள்ளைகளை, எங்களுடைய சந்ததிகளை ஓட்டாண்டிகளாக நாங்கள் விட்டுவிடக்கூடிய ஒரு நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டு விடக் கூடாது என்பதை நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எனவே நீங்கள் அதிகமாக தர்மம் செய்யுங்க. நபித்தோழர்கள் இப்படி தர்மம் செஞ்சாங்க. இதுக்கு காரணம் அவங்க பெருமதியை விளங்கினாங்க. மறுமையில நாங்க சொர்க்கத்துக்கு போகணும், நரகத்தை விட்டு பாதுகாப்பு பெறணும் என்ற ஒரே கொள்கை அவர்களுடைய உள்ளத்தில் இருந்தது. அதனால் அவர்களுடைய செல்வத்தை அல்லாஹ்வின் பாதையில் தர்மம் செய்வதற்கு எந்த தடையும் அவங்களுக்கு வரல. சர்வ சாதாரணமா தர்மம் செய்வாங்க. ரசூலுல்லாஹ் தர்மம் செய்யறத பார்த்தா எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க, இப்படி தர்மம் செய்யறாங்க. இஸ்லாத்தின் பேரால் எனக்கு உதவி செய்யுங்க ஒரு முஸ்லீம் அல்லாதவர் வந்து கேட்கிறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு வாரி வழங்குறாரு. எந்த அளவுக்கு என்று சொன்னா, 2 மலைகளுக்கு மத்தியில் நிறுத்தப்படக்கூடிய அளவுக்கு ஆட்டுக்குட்டிகள் எந்த அளவுக்கு நிறுத்தப்படுமோ அந்த அளவுக்கு ஆட்டுக்குட்டிகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்மம் செய்தார்கள். 2 மலைகளுக்கு மத்தியில இடையில் எந்த அளவுக்கு ஆட்டுக்குட்டிகளை நிறுத்த முடியுமோ அந்த அளவுக்கு ஆட்டுக்குட்டிகளை தர்மம் செய்தார்கள். ஏன்? இஸ்லாத்துல பேர்ல கேட்டா, அல்லாஹ்வுடைய பேர்ல கேட்டா கொடுப்போம், ஏழைகள் பயனடையட்டும். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு எல்லாம் தர்மத்தை பத்தி சொன்னாலும் எங்களுக்கு தர்மம் செய்யற அந்த மனசு வராது. காரணம், எங்களுக்கு தேவை இருக்குது, நாங்க அதை பயன்படுத்தணும், நாங்க எங்களுக்கு ஒரு அந்த தர்ம செல்வத்தை வச்சு ஒரு பயனுண்டு இருக்குதே, எங்களுக்கு ஒரு தேவை இருக்குதே என்ற எண்ணம் எங்களுடைய செல்வங்களை தர்மம் செய்வதற்கு தடையாக மாறிவிடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒருவர் வருகிறார், வந்து கேட்கிறார், ஐயு சதகத்தி அலமு அஜ்ரா, அல்லாஹ்வின் தூதரே, சதகாக்களில் மிகவும் சிறந்த நன்மைகளை, அதிகமான நன்மைகளை, மகத்தான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய சதகா எது என்று ஒரு நேரடியான கேள்வி. அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன நேரடியான பதில், அன் தஸத்தக வ அன்த ஸஹீஹுன், தர்மத்துல அதிகம் நன்மை தரக்கூடிய தர்மம் எதண்டா? நீ ஆரோக்கியம் உள்ளவனாக இருக்கும் போது செய்கின்ற தர்மம். உன் ஹெல்த் கண்டிஷன் நல்லா இருக்கணும். படுத்த படுக்கைக்கு போன பிறகு தர்மம் செஞ்ச அர்த்தம் இருக்குதா? இல்ல.
நல்ல ஹெல்தியா இருக்கிற நேரத்துல, வாகனங்களை ஓட்டுறதுக்கு நல்ல சக்தி இருக்கிற நேரத்துல, வீடுகளை கட்டுறதுக்கு சக்தி இருக்கிற நேரத்துல, குழந்தை குட்டிகளை பெற்றெடுப்பதற்கு சக்திகள் இருக்கிற நேரத்துல, இந்த டைம்ல நீ என்ன செய்யணும்? தர்மம் செய்ய வேண்டும். அதே மாதிரி ஷஹீஹுன் என்றாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உனக்கு பொருள் தேவை இருக்கின்ற நேரத்தில் நீ தர்மம் செய்ய வேண்டும். உனக்கு தேவை 50,000 ரூபாய் கொடுக்கணுமா? எனக்கு 50,000 ரூபாய் கொடுக்கக்கூடிய எனக்கு பயன்படுத்த வேண்டிய செலவு இருக்குது, தேவை இருக்குது. ஆனால் நான் அல்லாஹ்வின் பாதையில் கொடுக்கிறேனா, இது சிறந்த கூலியை தரும். தஹ்சல் ஃபக்ர, நீ வறுமைக்கு அஞ்சும் போது நீ தர்மத்தை செய்கிறாயே, அதுதான் சிறந்த தர்மம். வறுமை கொடுத்தா இல்லாம போயிடும், கொடுத்தா செல்வம் குறைஞ்சிடும். பௌதீக ரீதியாக அல்லாஹ் தாலாவுடைய அருள் வளம் நிறைந்து எங்களை செல்வத்தை வளர்த்துரும், நன்மைகளை வளர்த்து தந்துவிடும். ஆனால் பௌதீக ரீதியா பார்க்கும் போது கொடுத்தா குறைஞ்சிற மாதிரி கணக்கு இருக்குது. சுல்லா சொல்றாங்க, நீ வறுமைக்கு அஞ்சிய நிலையில் செலவழி, அது உனக்கு நன்மையை தரும். அதே மாதிரி நீ ஆசையுள்ளவராக, அந்த செல்வத்தில் ஆசையுள்ளவராக இருக்கும் போது நீ தர்மம் செய். இப்போ ஒரு ஐபோனுக்கு நிறைய பேர் ஆசைதான். செல்வத்துல நல்ல செல்வம் தானே அது. சாதாரண நோக்கியா சைனீஸ் போன் மாதிரியா? ஒரு ஐபோன் எடுத்தா வந்து ஒரு 50,000 60,000 ரூபாய், 1 லட்சம் ரூபாய், 1,30,000, 40,000, 1,40,000 எல்லாம் போகுது. சரி, அல்லாஹ்வின் பாதையில் ஒரு ஐபோனை தர்மம் செய்ய ஒருத்தர், தர்மம் செய்யக்கூடிய நிலையில் இருக்கிற ஒருத்தர் இருக்கிறாரா? நீங்க ஆசை வைக்கிற செல்வம் கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்க. வறுமைக்கு அஞ்சினாலும் கொடுக்க முடியாது. ஆசையுள்ள பொருளையும் நாங்கள் கொடுக்காமல் இருக்கிறோம். தேவையுள்ளவர்களாக இருந்து கொடுக்காம இருக்கிறோம், ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருந்தும் கொடுக்காம இருக்கிறோம். இந்த 4 நிலையிலும் குடு வேண்டாங்கிற சொல்லலாம். அப்ப அப்படி கொடுக்கக்கூடிய சமுதாயமாக இந்த சமுதாயம் மாற வேண்டும் என்பதை இஸ்லாம் சொல்கிறது. காரணம், மரண தருவாயில் ரசூலா சொல்றாங்க, அந்த நேரத்தில் நீ அடுத்தவனுக்கு தர்மம் பண்றதுல எந்த ஃபாயிதாவும் கிடையாது. ஏன்? அப்ப அது உன்னுடைய சொத்தே கிடையாதுன்றாங்க. எங்க மண்டைய போட காரணம் பார்த்து கொண்டிருப்பா பிள்ளைகள் சொத்தை வந்து அபகரிக்கிறதுக்கு, பங்கு போட்டுக் கொள்றதுக்கு, கோர்ட்ஸ்ல வந்து வழக்கு தாக்கல் செய்யறதுக்கு. பாப்பட சொத்துல எனக்கு என்ன பங்கு, உனக்கு என்ன பங்கு, நீ கடையை வச்சு கொள்றதா நான் காரை வச்சு கொள்றதா, சண்டை பிடிச்சு கொள்றதுக்கு காத்துக்கொண்டே இருப்பான். வெளிப்படையா சொல்ல மாட்டான், உள்ளத்துக்குள்ள எண்ணம் அப்படி ஓடிக்கொண்டே இருக்கும். இந்த நிமிஷத்துல இவருடைய உயிர் போகுது. அனைவரையும் சொல்லவில்லை, ஒரு சிலர் இருக்கிறார்கள். அப்ப இவங்க அந்த டைம்ல அவருக்கு கொடுங்க இவருக்கு கொடுங்கண்டா, நீங்க யாருக்கு கொடுக்க, அதான் அவங்களே பிரிச்சு போட்டாங்களே, மனசால நினைச்சிட்டாங்களே. ரசூலா சொல்றாங்க, அந்த தர்மத்தில் எந்த நன்மையும் கிடையாது. ஏனென்றால் அது பிறருடைய செல்வமாக மாறிவிட்டது என்றாங்க. நீங்க மௌத்தா போன உங்களுடைய சந்ததிகள் பிரிச்சு கொள்ளணும் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான். நீங்க என்ன சொல்ல இருக்குது? அதிகபட்சமா 3 மடங்கு வசியத் செய்யலாம், அதுவும் சந்ததிகளுக்கு செய்ய முடியாது, வாரிசுதாரர்களுக்கு செய்ய முடியாது, பிறருக்கு செய்ய வேண்டும். அதை நீங்க செய்யறதுக்குள்ள அவன் பாப்பா, அப்பா அவனுக்கு இவனுக்கு இவ்வளவு கொடுக்கணுமா, பார்த்து எங்களுக்கே வச்சுட்டு போங்க அப்படி சொன்னாலும் சொல்லிடுவாங்க. அப்ப அர்த்தம் இல்லைன்றாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்தது, தொண்ட குழிய வந்து சேருமே உயிர், அந்த நேரத்தில் அல்லாஹ் வந்து உயிரை கைப்பற்ற போற நேரத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் வானவர்களுக்கும் மத்தியிலே, அதாவது அல்லாஹ்க்கு சொல்லக்கூடிய அந்த செய்தி அல்லாஹ்வோட தான் பேசுவாங்க. வானவர்களுக்கு முன்னாடி அல்லாஹ்வை நோக்கி பேசுவாங்க. என்ன பேசுவாங்க? அல்லாஹ் சொல்றான், வஅன்ஃபிகு மிம்மா ரஸக்னாகும் மின் கப்லி அன் யஅதிய அஹதகுமுல் மௌத், உங்களில் ஒருவருக்கு மரணம் வருவதற்கு முன்னால் நாங்கள் உங்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து அல்லாஹ்வின் பாதையில் நீங்கள் செலவிடுங்கள், செலவு செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்லும்போது, ஃபயகூல ரப்பி லவ்லா அஹர்தனி இலா அஜலின் கரீப், அந்த டைம்ல மனுஷன் சொல்லுவான், இறைவனே எனக்கு கொஞ்சம் காலம் தந்துரு, கொஞ்சம் அவகாசம் தந்துரு, கொஞ்சம் டைம் தந்துரு. எதுக்கு டைம் கேட்கிறேன்னு சொன்னா, ஃபஅஸ்ஸதக வஅகும் மினஸ் சாலிஹீன், நான் உன்னுடைய பாதையில் தர்மம் செய்துவிட்டு நல்லவனாக மாறிவிடுகிறேன், நல்லவனாகிறதுக்கு ஒரே வழியாக தர்மம் செய்ய போகிறேன் என்று சொல்லி அந்த டைம்ல மனுஷனும் கேட்பான். யாரு அதிகமா அடங்குவாங்க? யாரு தர்மத்தை செய்யாம இருந்தாங்களோ, கெட்டவங்களா இருந்தாங்களோ அவங்க கேட்பாங்க, யா அல்லாஹ் நான் இப்படி தர்மம் பண்ணாம இருந்துட்டேன், கெட்டவனா இருந்துட்டேன், தர்மம் பண்ணிட்டு நல்லவனா மாறதுக்கு கொஞ்சம் டைம் தான். மரண தருவாயில கேட்பாங்க, உயிரை கைப்பற்றும் போது கேட்பாங்க. அந்த நேரத்தில் அந்த கேள்வியை கேட்கறதுல எந்த அர்த்தமும் இல்லை. ஏன்டா அல்லாஹ் சொல்றான், வலை யுவஹிரல்லாஹு நஃப்ஸன் இதா ஜாஹா அஜலுவா, ஒரு ஆத்மாவுக்கு அதனுடைய தவணை வந்து விடுமேயானால் அதை அல்லாஹ் ஒரு நொடி பொழுதும் பிற்படுத்த மாட்டான் என்று திருமறை குர்ஆன் சொல்கிறது. எனவே அன்பிற்குரியவர்களே, செல்வம் உங்களுடைய நினைக்காதீங்க. அல்லாஹ் உங்களுக்கு தந்தானேண்டா உங்களுடைய கல்வியால் நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள் என்று நினைக்காதீர்கள், உங்களுடைய ஆதிக்கத்தால் பெற்றுக்கொண்டீர்கள் என்று நினைக்காதீர்கள், உங்களுடைய உடைமை என்று நினைக்காதீர்கள். உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய செல்வம் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு சோதனையாக தந்திருக்கிறான்.
அந்த சோதனையிலிருந்து நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால் அல்லாஹ் சொல்ற விதத்துல தாறுமாறா செலவழிங்க. அல்லாஹ் உங்களுடைய இம்மை வாழ்க்கையில் அருள் வளத்தை அல்லாஹ் நிரப்பி தருவான். உங்களுடைய வாழ்க்கையில் பரக்கத்தை ஏற்படுத்துவான். அதே போன்று சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய வழியை லேசாக்குவான். மறுமையில் சொர்க்கத்தை தந்து நரகத்தை விட்டு உங்களை பாதுகாப்பான் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.